ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே எனது ஆற்றலும் எனது எல்லாம் நீரா இருக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த தினத்துல இந்த பாம் சண்டே அன்றைக்கு, பாம் வீக்கெண்ட் அன்றைக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. Lord, we know that you have given your life for our sake. எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தீர், எங்களுக்காக மரித்தீர் ஆண்டவரே. இந்த நேரத்துல we just want to examine ourselves. எங்களை நாங்களே பரிசோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆண்டவரே. Give us a heart to do it ஆண்டவரே. Lord, give us a heart so that we can look into the areas in our life that we want to change. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை நாங்கள் மாற்ற வேண்டுமோ அதை எங்களுக்கு போதித்து அருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையை நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும். Lord, we pray that you speak to us through your word. உம்முடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தினம், இட்ஸ் அ பாம் வீக்கெண்ட், பாம் சண்டே என்று சொல்லுவோம். இப்போ சாட்டர்டே ஃப்ரைடே சர்வீஸ் இருக்கிறபடியால் இட் இஸ் அகெயின் கால்ட் அஸ் பாம் வீக்கெண்ட். எதுவாக இருந்தாலும் இட் கம்ஸ் டு அ பாயிண்ட், ஒரு எதற்காக அது செய்யப்படுகிறது அப்படின்ட்டு பார்த்தோம் என்று சொன்னால், லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு மத்தேயு 21வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கலாம். மத்தேயு 21வது அதிகாரம் 9வது வசனம் யாராவது தமிழில் வாசிக்க கேட்போம். மத்தேயு 21:9 வசனம். ஒசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம பேச போகிறது இதுதான். இட் இஸ் அபவுட் அ கிங். ஒரு ராஜா வருகிறது, ஒரு காரியத்தை நாம பார்க்கிறோம். ராஜா வருகிறது. ஹூ இஸ் திஸ் கிங் அப்படின்னு பார்த்தா, he is an unfamiliar king அப்படி என்று சொல்லலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ராஜாவா இருக்கிறாரா, இல்லாட்டா தெரியாத ஒரு ராஜாவா இருக்கிறாரா என்பதை குறித்து தான் நாம் இன்று கொஞ்சம் காரியங்கள் சிந்திக்க போகிறோம். and we are also going to see the familiarities and நமக்கு உள்ளாக என்னென்ன காரியங்கள் நம்ம ஃபெமிலியராக வைத்துக்கொண்டு சேலஞ்சஸ்க்குள்ளாக போய் கொண்டு இருக்கிறோம். இவ்விதமாக ஒரு அன்ஃபெமிலியராக ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது அது எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது என்று குறித்து கூட பார்க்க போகிறோம். முதலாவதாக நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பவனி செல்கிறார் ராஜா அப்படின்ற ஒரு பாட்டு கூட உண்டு பழைய காலத்துல. பவனி செல்கிறார் ராஜா நாம் பாடி துதிப்போம் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே எதை குறிக்குதுன்னு சொன்னா, அந்த பாம் சண்டே, அந்த ஈவன் பிஃபோர் ஜீசஸ் வாஸ் பீயிங் டேக்கன் இன்டு த கிராஸ், அதுக்கு முன்பதான ஒரு வாரத்துக்கு முன்பதாக அவர் அந்த இடத்துல ராஜாவாக வருகிற ஒரு காரியத்தை தான் குறிக்கப்பட்டது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம் எப்படியாக இருந்திருக்கும் அப்படி என்று சூழ்நிலை பார்க்கும்போது, நம்முடைய கண்ட்ரியில ஒரு பிரசிடென்ட் ஆர் ஒரு ஹை டிக்னிட்டரி நம்முடைய ஊருக்கு திடீர்னால வராரு அப்படின்ட்டு சொல்லியாச்சுன்னா நமக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? நோ, வி ஜஸ்ட் வாண்ட் டு கெட் அ கிளிம்ஸ் ஆஃப் ஹிம், இல்லையா? அவர் எப்படியாவது நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படி என்று ஒருவேளை நீங்க சிந்திக்கலாம். ஆர் ஒருவேளை ஒரு ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ லைக் மூவிஸ், ஒருவேளை உங்களுடைய ஃபேவரட் மூவி ஸ்டார் உங்க இங்க சிங்கப்பூர் வராரு, இஃப் யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி யூ மைட் கோ அண்ட் சி. அந்த மாதிரியாக யாராவது இருந்தாலும் ஒரு ஃபேவரட், உங்களுடைய ஃபேவரட் பர்சன், ரொம்ப ஒரு டெலிவிஷன்லேயே பார்த்து கொண்டு இருக்கிறோம் நிறைய நாள், திடீர்னால அவரை நேராக பார்க்க முடியும் அப்படி என்று நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பாக we might take an opportunity to go and visit. ஒருவேளை அப்படி இல்லை என்று சொன்னா மேபி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், ஒரு அத்லெட் ஆர் ஒரு கிரிக்கெட்டர், அந்த மாதிரியாக ஒரு விராட் கோலியோ ஒரு டோனியோ இந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னா உடனே நம்ம எல்லாரும் போய் பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், இல்லையா? எஸ் ஆர் நோ? கண்டிப்பாக எனக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு தெரிந்தவர்கள் ஆர் somebody who is famous if we can meet up. அந்த மாதிரியாகத்தான் if you look at ஒரு பெரேட் என்று சொல்லும்போது அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட், there is always an excitement. ஒரு பெரேட் என்று சொல்லும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. I just wanted you to imagine எப்படி ஒரு பெரேட் இருக்கும் அப்படின்ட்டு I just wanted to show. இது ஒரு பெரேட் பழைய காலத்துல ஒரு மிடிவல் ஏஜ்ல ஒரு பெரேடை பார்க்கிறோம். the Prince of Wales அவருடைய பெரேடுன்னு பார்க்குறோம். இன்னொரு பெரேடு பார்ப்போம். இது ரொம்ப ரீசெண்டான அடுத்தது. இது ஹென்ரி அவருடைய மேரேஜோடைய ஊர்வலம். அதுக்கு அடுத்ததாக ஒரு இந்தியன் ஒரு பொலிட்டிஷியன் போகிற ஒரு ஊர்வலம்.
இப்படியாக இட் இஸ் அபவுட் த ப்ரொசஷன் போகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ப்ரொசஷன் போயிருப்போம் இல்லையா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் உங்களுடைய மேரேஜ் ப்ரொசஷன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்க? ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கிற ஒரு இதுதான் கல்யாண ப்ரொசஷன். அப்போ எல்லாருக்குடைய ஃபோக்கஸ் யார் மேல இருந்துச்சு? உங்க மேல இல்லையா? ஸோ நீங்க ராஜா மாதிரி அப்படியே கார்ல உட்காந்தோ குதிரையில உட்காந்தோ ஐ டோன்ட் நோ எப்படி போனீங்கன்னு தெரியாது. பட் த ப்ரொசஷன் ஹேட் அன் இம்பார்ட்டன்ஸ். ஹல்லேலூயா. அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுக்குள்ளாக போகிற ஒரு காரியம் தான் அந்த ப்ரொசஷன் பார்க்கிறோம். ஸோ ஈவன் as we sit here, I just want to imagine அந்த காலகட்டத்தில் எப்படியாக இருந்திருக்கும். ஒருவேளை இந்த ஹாரியோட மேரேஜ் மாதிரி ஒருவேளை குதிரைகள் இருந்திருக்காது. பட் ரோமன் சோல்ஜர்ஸ் குறித்து நம்ம நிறைய காரியங்கள் தெரிஞ்சு வைத்திருக்கிறோம். தே ஆர் வெரி ஆர்கனைஸ்டாக இருந்தார்கள். அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த ஒரு ப்ரொசஷன் நடக்கிறதை பார்க்கிறோம். Now, ஒரு வார்த்தையில சொன்னா ஜீசஸ் வாஸ் a ஷோ ஸ்டாப்பர்னா எத்தனை பேருக்கு அதோட கரெக்ட் மீனிங் தெரியும்? ஸோ இஃப் யூ ஆர் இன் அ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்தீங்கன்னா ஷோ ஸ்டாப்பர்னு சொல்லியாச்சுன்னா மீதி எல்லாத்தையும் விட்டுருங்கப்பா, அதை மட்டும் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் இஃப் யூ ஆர் இன் அ ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, ஷோ ஸ்டாப்பர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க அந்த த பர்சன் ஹூ இஸ் இன்வைட்டட், அதான் ஒரு ஃபேஷன் ஒரு வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஹவ் பீன் டு அ ஃபேஷன் ஷோ, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆக்டரையோ ஆக்ட்ரஸையோ கூட்டிகிட்டு வருவாங்க. தே கிவ் so much of money to bring them in. எதுக்காகன்னு கேட்டால் why is because that person is the show stopper அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. வாட் இஸ் திஸ், ஹூ இஸ் திஸ் ஷோ ஸ்டாப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக அதை செய்கிறதை பார்க்கிறோம். ஷோ ஸ்டாப்பரோட மீனிங் அப்படின்னு பார்த்தால் இட் இஸ் டு கண்டினியூஸ்லி அப்ரிஷியேட் அண்ட் அப்ளாட் அப்படி என்று சொல்லி பார்க்கலாம். கண்டினியூஸாக ஒரு காரியத்தை செய்கிற ஒரு காரியம். ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன்ட் அந்த நேரத்தில். ஸோ ஒரு ஷோ ஸ்டாப்பராக தான் ஜீசஸ் அந்த இடத்துல வருகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு இஃப் வி இமேஜின் ஜீசஸ் இந்த ஜெருசலேம்ல அந்த காலத்தில் என்ன நடந்திருக்கும், why is he a show stopper அப்படி என்று பார்ப்போம் அப்படி சொன்னா, மேபி அவர் வரும்போதே people would have started saying, ஏய் உனக்கு தெரியுமா இவர் தான் அந்த வீட்டில் எனக்கு தெரிந்த ஒருத்தர் அங்கே என்னுடைய ரிலேட்டிவ் அந்த நார்த்தன் சைட் ஆஃப் ஜூடால இருக்காரு, அங்கதான் அவர் ஒரு உயிரோட ஒரு he made somebody come back to life என்ற ஒரு கதையை சொல்லி பலர்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆர் மேபி சிலர் என்ன சொல்லியிருக்கலாம், நாஸ்ரேத்தில் உள்ளவங்க சொல்லியிருக்கலாம், நாஸ்ரேட்லேருந்து இங்கே ஜெருசலேமுக்கு வந்தவங்க சொல்லியிருக்கலாம். ஒருவேளை இவருடைய பிறப்பை தான் ஏஞ்சல்ஸ் சொன்னாங்க அப்படி என்று சொல்லியிருக்கலாம். ஆர் மேபி there is something more, இவரை குறித்து தான் தாவீதின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது அப்படி என்று கூட சொல்லியிருக்கலாம். we don't know what all things were there. ஆனால் ஒரு காரியம் தெரியும், என்ன நடந்துச்சு, there was a procession. hallelujah. அதுக்கு முன்பதாகவும் மக்கள் போய் கொண்டிருந்தார்கள், அதற்கு பின்பதாகவும் மக்கள் போய் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். now Jesus அப்படி என்று பார்க்கும்போது he was destined to be the king. அவர் வருகிற ஒரு காரியத்தை he came as a king. And let's turn our Bibles to மத்தேயு 27வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கும்போது Jesus was brought, அவரை பைலட் இடத்துல பிலாத்து இடத்துல கொண்டு போய் செல்லுகிறார்கள். அண்ட் அவர் கேட்கிற ஒரு கேள்வி, தமிழ்ல வாசிக்கலாமா? நீ யூதருடைய ராஜாவா? The whole question, அந்த ஒரு சேலஞ்ச், அந்த இஷ்யூக்குள்ளா போகிற ஒரு காரியமே அவர் ராஜாவா இல்லையா என்பதை குறித்து தான் அந்த இடத்துல. ஸோ அதுக்கு முன்பதாக பார்க்கிறோம் அந்த ப்ரொசஷன்ல he is coming as a king. அவர் ராஜாவாக ஒரு ப்ரொசஷன்ல வருகிறதை பார்க்கிறோம். and then இங்க என்ன நடக்குது, பைலட் இஸ் ஆஸ்கிங் whether are you the king of Jews என்று அதை குறித்து கூட பார்க்கிறோம். அதை குறித்து 2 சாமுவேல் 7:10-12 அந்த இடத்துலயும் எழுதியிருக்கிற காரியம், he was promised to be the king forever என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. and in லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 33 வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா 1:30 33 வரைக்கும். நோக்கி, மரியாளே
ம்ஹும். 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 உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். ம்ஹும். ம்ஹும். Hallelujah. அவருடைய ராஜ்யம், the kingdom, the king needs a kingdom. இல்லையா? There cannot be a king without a kingdom. And then let's read on to யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனத்துல. அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. Now there is a lot of contradictions going on. அவர் we say that he is a king. அவர் ராஜாவாக வந்தார் என்று சொல்லுகிறோம். அவர் ஒரு இட்டர்னல் கிங்டமுக்காக வந்தார் என்று சொல்லுகிறோம். இப்படியாக இருக்கும்போது there is also something, அவர் வந்தவங்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை குறித்து பார்க்கிறோம். அவருக்கு நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் இருந்ததை அறிகிறோம். There's been a lot of challenge that Jesus went through to be the king of the Jews. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 19வது அதிகாரம் 19லிருந்து 22 வரைக்கும். யோவான் 19வது அதிகாரம் 19லிருந்து 22 வரைக்கும். ம்ஹும். 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 ஓகே. ம்ஹும். நான் எழுதினதே என்று சொன்னான். சரி, ஒரு சீக்வன்ஸை நம்ம பார்க்கும்போது ராஜா வருகிறார் என்று குறித்தது பார்த்தோம். பட் அல்டிமேட்லி ஈவன் இன் ஹிஸ் அந்த இடத்துல பிலாத்து சொல்லுற காரியம், வாட் எவர் ஐ ஹவ் ரிட்டன், இஃப் ஐ ஹவ் ரிட்டன், நான் யூதாவின் ராஜா என்று எழுதிவிட்டேன் என்று சொன்னால் தட் இஸ் இட் அப்படி என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நம்ம ஒருவேளை நினைக்கலாம், வாட் இஸ் திஸ் கிங்டம் ஆல் அபவுட்? அந்த ராஜா எதற்காக வந்தார், எவ்விதமாக வந்தார், வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த கிங்டம் அப்படி என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், யோவான் எழுதின அதிகாரம் 18வது அதிகாரத்துல 36 37 இயேசுவும் பிலாத்து கூட ஒரு கான்வர்சேஷனை நம்ம பார்க்கிறோம். யோவான் எழுதின அதிகாரம் 18 36 37. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்துல ஒப்பு கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். இவ்விடத்துக்கு உரியதல்ல என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். Now let's stop here for some time. நம்ம நிறைய வசனத்தை பார்த்திருக்கோம். And then we know that this is what we are called to be. நம்முடைய இயேசு கிறிஸ்துவான ராஜாவாக வந்தார், யூதருக்கு ராஜாவாக வந்தார். And so also to us as the king ஆக வருகிறார் என்பதை பார்த்தோம். Now அவருடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறது, it is not to build a Roman empire. இப்போ நம்ம தாவீதின் ஒரு ராஜாவை அவருடைய வாழ்க்கையை பார்ப்போமானால், or even if you look at அவர் செய்த காரியங்களை பார்ப்போமானால், he unified the entire Israel என்பதை குறித்து பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி வரும்போது, it is not about unifying Israel, it is to build ஒரு eternal kingdomத்துக்கு குறித்ததை ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். Now இட்டர்னல் கிங்டம் என்று சொல்லும் போதே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வியூ பாயிண்ட் நமக்குள்ளாக வர வேண்டும். இட் இஸ் நாட் த கிங்டம் ஆஃப் த வேர்ல்ட். நாம் இங்கே இருக்கிற ஒரு காரியத்துக்குள்ளாக நாம் இல்லை. there is so many different things. And what is this internal kingdom about என்று சொல்லும்போது, எபிரேயர் 1வது அதிகாரம் 8வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, you O God will last forever and ever, and righteousness will be the scepter of your kingdom என்று சொல்கிறது. எபிரேயர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை தமிழ்ல வாசிப்போம்.
சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நான் ஒரு காரியமாக பார்க்கணும். he is a king, அவருக்கு ஒரு கிங்டம் இருக்கிறது. and how is he ruling, அவர் எவ்விதமாக ராஜ்யத்தை நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை பார்க்கும்போது அவர் ராஜ்யத்தை நடத்தி வருகிறது through righteousness. நம்முடைய வாழ்க்கையில where is our righteousness today? ஒருவேளை இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இருந்துட்டு கொண்டு இட்ஸ் பாம் சண்டே என்று சொல்லி கொண்டு இருக்கலாம். இட்ஸ் பாம் சண்டே, தினந்தோறும் எல்லா வருஷமும் பாம் சண்டே வருகிறது, எல்லா வருஷமும் ஈஸ்டர் வருகிறது, எல்லா வருஷமும் கிறிஸ்துமஸ் வருகிறது என்று சொல்லி நோ வி மைட் பி வெரி ஃபெமிலியர் வித் நம்மளுடைய ஒரு நடவடிக்கைகள். பாம் சண்டேனா நமக்கு இந்த மாதிரியா ஒரு பாமை பார்த்துரும், அப்படியே அந்த ஒரு நாஸ்டால்ஜிக் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸுக்குள்ளாக போயிடுவோம். அது இல்லாம ஒரு ஃபெமிலியரான ஆட்டிடியூட் இல்லாம can we look into the unfamiliar things that Jesus went through? அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது he came as a king and he will again come as a king. அந்த கடைசியாக அவர் even as he was nailed on the cross, as we have seen, அந்த இடத்துல பிலாத்து எழுதுகிற ஒரு காரியம் king of the Jews என்கிறதை குறித்து அது தெளிவாக எழுதப்படுகிறது. and மறுபடியுமாக we know that Jesus is going to come back and he is going to come back in all his glory. Now unfamiliar things அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு சைடு பார்த்தா நிறைய ஃபெமிலியரான திங்ஸ் நம்முடைய வாழ்க்கையில. what are those familiar things that we have? Now Jesus is a very unfamiliar king. அந்த ராஜாக்களுடைய லிஸ்ட் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா சரி, இந்த ஹிஸ்டரியில எடுத்து பார்த்தீங்கன்னா சரி, no king came to build a kingdom eternally. எல்லா ராஜாக்களும் ஒரு டைம் லைன் இருந்தது. ஒரு டேவிட்னாலும் சரி, சாலமனாக இருந்தாலும் சரி, எவ்ரி கிங் ஹேட் ஒரு டைம் லைன். Now Jesus is above the timeline. He is a king who came to be reigning eternally. அதுதான் அந்த ஒரு unfamiliar ஒரு difference in what he came into. நம்முடைய வாழ்க்கையில ஃபெமிலியாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம்னால் தினந்தோறும் நமக்கு நிறைய விஷயம் ஃபெமிலியராக இருக்கிறது இல்லையா? ஒரு பாஸ்டர் விதமாக சொல்லியிருந்தாரு, ஒரு ட்ரெடிஷ்னல் சர்ச் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மெத்தடிஸ்ட் சர்ச் அந்த மாதிரியாக நிறைய ட்ரெடிஷன் சர்ச்சஸ்ல வந்து ரெப்படேட்டிவ் ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்களோடும் ஆவியோடும் இருப்பாராக அப்படின்னு சொல்லி ரெப்படேட்டிவா சொல்லிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு வந்து அவருடைய மைக் வந்து ஒர்க் ஆகல போல இருக்கு. ஸோ அவர் அப்படியே அந்த மைக் ஒர்க் ஆகாத உடனே அவர் பார்த்துட்டு சம்திங் இஸ் ராங் அப்படின்ட்டு சொன்னார் போல இருக்கு. உடனே அந்த காங்கிரிகேஷன் அவரை பார்த்து அண்ட் ஆல்சோ வித் யூ அப்படின்றாங்க. ஸோ எதுக்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நாமளும் அந்த மாதிரி நிறைய ஃபெமிலியரான சிச்சுவேஷன்ஸ், கர்த்தர் உங்களோடு இருப்பாராகன்னு சொன்னா we know what to repeat இல்லையா? ஒரு வசனத்தை சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஒரு பாக்ஸுக்குள்ள இருப்போம் என்று சொன்னால் இட்ஸ் அபவுட் த ஃபெமிலியர் திங்ஸ் நம்முடைய வாழ்க்கையில. ஐ மீன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஹூ ஆர் லிவிங் இன் சிங்கப்பூர், ஒரு எம்ஆர்டி ஒரு 4 நிமிஷம் லேட் ஆயிட்டுனாலே என்ன ஒரு டென்ஷன் ஆகுது. அது எது இந்தியாவுக்கு போனால் 1 hour, மும்பைலாம் டிராஃபிக்லாம் போனீங்கன்னா 1 hour 1.5 hours வெயிட் பண்ணுறோம். ஸோ வி ஆர் அங்கே போயிட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது. ஐ டோன்ட் நோ ஹவு இஃப் யூ ஹவ் ரீசென்ட்லி பீன் டு ஒன் ஆஃப் த பிக் சிட்டிஸ் இன் இந்தியா ஆர் ஷாங்காய் அந்த மாதிரி போனீங்கன்னா, ஆர் ஈவன் இந்தோனேஷியா ஃபார் தட் எக்ஸாம்பிள். கோஜக் எதுக்காக வந்திருக்கு, ஒய் இஸ் இட் பாப்புலர்னா பிகாஸ் இந்தோனேஷியாவில் தே ஆர் ஸ்ட்ரைவிங் த்ரூ த பைக்ஸ். அதனால அதில் வந்து தே ஆர் ஏர்னிங், ஸோ தே ஆர் ஏபிள் டு இன்வெஸ்ட் இன் சிங்கப்பூர். ஸோ ஒரு ஃபெமிலியரான ஒரு பாதையில் நம்ம போகும்போது எம்ஆர்டி எடுத்துக்கொண்டோம்னால் கரெக்டாக போகும் அந்த இடத்துல. தட் இஸ் வை வி ஆர் ஏபிள் டு ஈவன் எதையுமே பார்க்காம மொபைலே பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா? தெரியும் இந்த இத்தனை ஸ்டெப்பு போனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருது, எஸ்கலேட்டர் வந்துடுது, தென் வி ஸ்டாண்ட் ஆன் இட். ஸோ நம்முடைய வாழ்க்கையை பார்ப்போமானால் லாட் ஆஃப் திங்ஸ் மேபி ஒரு காலமிலேருந்து நைட் வரைக்கும் பார்ப்போமானால் so many routines நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குது என்று சொல்லியாச்சுன்னா there are things that we have settled for. and இன்னைக்கு இந்த familiar things எடுத்துட்டு what is that we need to break it open. இந்த routines எல்லாம் எடுத்து what can God do? no அன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவனர் அந்த இடத்துல பவனி வரும்போது I think I shared in the last year Palm Sunday நினைக்கிறேன், there was another procession that was coming up. அந்த சைடுல இருந்து ஒரு ரோமன் procession வந்து கொண்டிருந்தது. so there were a lot of
ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி ஒரு இஷ்யூ நடந்தது மாதிரியாக இருந்த ஒரு காலகட்டத்தை பார்க்கிறோம். இட் வாஸ் a very unfamiliar call that he had in his life. It was ஒரு அன்ஃபெமிலியரான ஒரு பொசிஷனை நாம் பார்க்கிறோம். ஃபெமிலியரான திங்ஸ்ன்னு சொல்லியாச்சுன்னா, I just want to quote something from the Bible. ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு, ஆரோனுடைய மகன்கள் 2 பேர் இருந்தாங்க, நாதாப் அண்ட் அபிஹு. நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் இந்த கதை என்று சொல்லுகிறேன் நினைக்கிறேன். ஸோ வாட் ஹேப்பன் டு தெம் வாஸ், அவங்க ஒரு சின்ன ஒரு காரியத்தை தான் செய்ததாக வசனம் சொல்லுகிறது. பட் தென் த லார்ட் ஹேட் ஆங்கர் ஆன் தெம் அண்ட் தே டைட் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஃபார் ரெஃபரன்ஸ், லெட்ஸ் நாட் ரீட் இட், ஐ வில் ஜஸ்ட் கோட் இட் ஃபார் யூ. லேவிட்டிகஸ் 10வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை பார்க்கும்போது ஒரு ரிக்வயர்மெண்ட் இருந்தது, இப்படியாக அந்த இன்சென்ஸா எப்படியாக வர வேண்டும் என்பதை குறித்து. அண்ட் தென் த பைபிள் டஸ் நாட் வெரி கிளியர்லி மென்ஷன் என்ன எக்ஸாக்டா செய்தார்கள் என்று சொல்லி, பட் இட் சேஸ் இட் ஹேட் அ ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர் என்பதை குறித்து சொல்லுகிறது. இட்ஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர். ஸோ தே டிட் சம்திங். ஒரு ரெகுலரா ஒரு இட்ஸ் அ ஃபேமிலி, இட்ஸ் அ ஆரோனுடைய ஃபேமிலி, தே பின் இன் அண்ட் அவுட், ரெகுலராக எல்லாத்தையும் செய்து கொண்டு வந்தார்கள். அன்றைக்கு ஏதோ ஒரு கோல் இந்த கோல் எடுக்கிற பதிலாக லெட்ஸ் ட்ரை திஸ் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லி போட்டதுனால there was a wrath of God that came and hit them out என்பதை கொடுத்துக்கிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம 3 things we can get into it. ஒன்று, what is that God requires in our life? நம்முடைய வாழ்க்கையில் even as we are going with familiar things, ரொட்டீனாக போய்கொண்டு இருக்கிற காரியத்தில், ரொட்டீனாக செய்து கொண்டு இருக்கிற இடத்துல, now Jesus comes into this place and ஒரு procession வருது. And even as Jesus comes into this place, உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் உங்களோடு கூட பேசுவாரானால், what is that familiar thing that you want to settle out with God? அந்த ஃபெமிலியரான எந்த ஒரு ஃபெமிலியரான ஒரு காரியம், எந்த ஒரு ரொட்டீன் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மாற்றி தேவனுக்கு என்று ஏதாவது புதிய ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து I just want you to ponder with me. God has defined, ஆண்டவர் சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பார். அண்ட் தென் நம்ம அப்படி காலகட்டத்தில் செஞ்சு கொண்டே இருப்போம். வாட் இஸ் தட் வி ஆர் இக்னோரிங்? நாம் ஏதாவது இக்னோர் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த ரொட்டீன் நம்ம தினந்தோறும் மண்டே எழுந்துச்சுன்னா மார்னிங் 8 o'clock நம்ம போயிடுறோம், ஈவினிங் வந்துடுறோம், சாட்டர்டே வந்துடுது, அப்படி சண்டே வந்துடுது. இட்ஸ் ரொட்டீன் ரொட்டீன் ரொட்டீன். அப்படி முடிச்சு எழுந்து பார்க்குறதுக்குள்ளார 5 years முடிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ ஐ ஹவ் பீன் ஹியர் ஃபார் 10 years and even as I think back, இப்போ வந்தது மாதிரி தான் இருக்கு. so fast எல்லாருமே அப்படிதான் இல்லையா? It's so fast. The life that we have is so short and so fast. And இந்த இடத்துல are we ignoring the desires of God? அந்த இடத்துல அந்த ஆரோனுடைய அந்த sons, they ignored what exactly had to be done. அந்த இடத்துல அப்படியே செய்ததுனால they had to pay the price of it. நம்ம நிறைய நேரத்தில் பார்த்துருக்கோம். எத்தனை பேருக்கு I think a few days back, few months back நினைக்கிறேன், there was a helping hand அப்படின்ற ஒரு வீடியோ வந்தது. எதுக்காக ஹெல்பிங் ஹேண்டுன்னா, எல்லாரும் மொபைலில் 2 கையும் மொபைலில் வச்சுட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு போகிறதுக்கு இன்னொரு ஹெல்ப். I think this is where our world is going into. ஒரு டேஞ்சரஸான ரோட்ல நம்ம நடந்து கொண்டிருப்போமா என்று சொன்னால், if you are driving on a dangerous road, we tend to stop when there is an alert signal இல்லையா? And then if we don't notice, அதை நோட்டீஸ் பண்ணாம அப்படியே போய் கொண்டிருப்போம்னா என்ன ஆகும்? No, we will end up in I don't know where. So what is there நம்ம வழியில போய் கொண்டிருக்கும் போது, as we go into our life, is there any area in our life, நம்முடைய வாழ்க்கையில ஏதாயிலும் ஏரியா இருக்குதா where we are not being accountable for? ஒருவேளை இந்த ஏரியாவில் ஆண்டவரே நான் இன்னும் கொஞ்சம் கூட அக்கௌண்டபிளா இருக்கணும், இந்த ஏரியாவில் நான் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆண்டவரே என்பதை குறித்து are you thinking about? Or is this season, இந்த ஒரு பாம் சண்டே வந்துட்டு, ஓகே இந்த மெசேஜ் இஸ் அபவுட் பாம் சண்டே, ஜீசஸ் அங்கே பவனி போனாரு, அது செஞ்சார் இது செஞ்சாரு, நம்ம போவோம், நம்ம ஃபாஸ்டிங்கை முடிச்சிருவோம், நம்ம சாப்பிட்ருவோம். அண்ட் ஆர் வி கோயிங் வித் அ ரொட்டீன்? நோ, லெட்ஸ் ஸ்டாப் ஃபார் அ மினிட். ஒரு நிமிஷம் சிந்தித்து ஸ்டாப் பண்ணி லெட்ஸ் திங்க் அபவுட் ஆல் தட் ஹேப்பன்ட். அந்த இடத்துல
Jesus came, ஒரு காரியம் நீங்க சிந்திக்க வேண்டும். He didn't come, அந்த மக்கள் நிறைய பேர் வந்தாங்க என்பது வசனம் சொல்லுகிறது. அந்த இடத்துல who was ruling னு பார்த்தா Roman Empire was rulers. Roman empires தான் அந்த இடத்துல ரூல் பண்ணி கொண்டிருந்தாங்க. And which means இஸ்ரேலியர்கள் யாராக இருந்தாங்க? அடிமைகளாக தான் இருந்தாங்க அந்த இடத்துலயும். They were being governed by ஒரு foreign ஒரு எம்பையர் என்பதை பார்க்கிறோம். அப்ப அந்த பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்டா இருந்திருக்குமா? கண்டிப்பாக இருந்திருக்கு. There would have been fear, நிறைய பயம் இருந்திருக்கும். But what was pulling those people to that point is ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவான அந்த வசனத்துல சொல்லியிருக்க தாவீதின் வம்சத்துல இப்படியா ஒரு ராஜா வருவார் என்று சொல்லியிருக்கிறது. அந்த there are a lot of prophecies that has come in, and then his birth is very supernatural. அப்படியே நிறைய விஷயத்தை குறித்து பார்த்தபடினால அந்த மக்கள் இயேசுவை தரிசிக்க வந்தாங்க என்று பார்க்கிறோம். They were even willing to let go of அந்த ரோமன் protest, அந்த ரோமன் ஆட்களை தாண்டி வரதுக்கு they were willing to do it and call Jesus their king. And when Pilate பார்த்தோம், நம்ம வசனத்தை பார்த்தோம், and the question that Pilate asked was, are you the king of the Jews? Why? அங்க இடத்துல ஒருவேளை ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கலாம். பைலட்டுக்கு அந்த இடத்துல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன் இருக்கணும் என்று விரும்பி இருக்கலாம். பட் பிகாஸ் ஆஃப் வாட் எவர் ஹேப்பன் தேர், அந்த இடத்துல என்னென்ன காரியங்கள் நடந்ததுனால பைலட் would have thought, maybe I need to check what is this kingdom about என்று குறித்து கூட சோதித்து அவர் சிந்தித்திருக்கலாம். Or maybe he wanted to know, why are those people calling Jesus the king of the Jews? Now in our life, maybe there are some things that God is putting into our hearts. ஒரு unfamiliar-ஆன ஒரு பாதைக்குள்ள ஆண்டவர் நடத்த, maybe he wants to take you into an unfamiliar path. Like அந்த இயேசு கிறிஸ்துவான அந்த இடத்துல வரும்போது, the people there, they took a chance, ஒரு opportunity எடுத்து ஒரு they went to greet. அந்த இடத்துல பார்க்கிறோம், they put the robe, எல்லாத்தையும் எடுத்து போட்டு robe எடுத்து போட்டு they gave a grand welcome என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். Now in our lives, இன்றைக்கு நம்ம if we are able to look into, when Jesus is coming into our lives, when Jesus is talking to us, when Jesus is speaking through different ways, நம்ம அந்த ரொட்டீனை பார்த்துட்டு, நம்முடைய ரெகுலரான லைஃபை பார்த்துட்டு, are we just going ahead with the things that are normal, or can we take a stop? ஒரு நிறுத்தி இருந்து, ஆண்டவரே இந்த இடத்துல in my life, in the whole of what I have done, இதுவரைக்கும் நான் செய்த காரியங்கள்ல, what is that I have been regularly ஒரு ரொட்டீனுக்குள்ளாக வந்து விட்டேன், ஒரு 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 சப்கான்ஷியஸாக நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன். I just want to stop and ask you, oh Father, ஆண்டவரே எவ்விதமாக நான் எந்த காரியங்கள்ல நான் மாற வேண்டும், எந்த காரியத்துல you are prompting me to say, God, this is what I want to do. Jesus did not come. இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ராஜ்யத்தை கட்ட வரவில்லை. He came to build an eternal kingdom. And அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, அவருடைய servant and the kingship பார்க்கும்போது, it is altogether apart from, very different from the world. அவர் he was a servant என்பதை குறித்து பார்க்கிறோம். அந்த சீஷர்களுக்கு கால்களை கழுவிடுகிறதை பார்க்கிறோம். And when people talked about wealth குறித்து பார்க்கும்போது, if you have to follow me, you have to give out everything and come to me என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். And his way of doing things was very different. ராஜாவாக இருந்திருந்தா அந்த பிலாத்து கிட்ட இயேசு சொன்னது மாதிரி, if I was the king of a world, அவர் he would have used force against the Romans, and he did not do that, because he built a kingdom. He wanted to build a kingdom out of love. And today, that is what he also wants us to do. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதான் நமக்கிட்ட கேட்கிற ஒரு காரியம். No, I came as a king and for the kingdom. And you and I, நீங்களும் நானும் தான் அந்த kingdom, we are part of it. அந்த நாட்கள்ல அந்த மக்கள்
the people were willing to go out and take a step, ஒரு bold step, ஒரு தைரியமான ஒரு மூவ் எடுத்தார்கள். Maybe they அந்த ரோமர்களை அறிந்திருந்தா they would have taken them and arrested them. அந்த people வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். They would have been called as protesters. அப்படியே கூட இருந்திருக்கலாம். But they were willing to take that step. அந்த ஒரு தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த தைரியமாக அவர்கள் போய் ஆண்டவரை பார்த்து they were able to say he is our king என்று சொல்லி ஒரு தைரியமாக ஒரு காரியத்தை அவர்கள் செய்ய முயன்றார்கள். Now you and I sitting here, நீங்களும் நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது, are we willing to take that bold step? ஒரு தைரியமான ஒரு ஸ்டெப் எடுத்து ஆண்டவரே, God, you have been a very unfamiliar person, unfamiliar king. அந்த ராஜாக்களை பார்க்கும் போதெல்லாம் you have been a very unfamiliar king. அந்த விதமான ஒரு காரியத்துல என்னுடைய காரியங்களை பார்க்கும்போது there are so many familiar things in my life. நான் நிறைய காரியங்கள் ஃபெமிலியராக, ரிலேட்டடாக, ரொட்டீன்ஸாக செய்து கொண்டு வருகிறேன் தவிர there is nothing or something that I can stop and say, ஆண்டவரே இந்த இடத்துல this is where I want to stop. இந்த இடத்துல நான் இந்த இடத்துல நிறுத்த வேண்டும். And I want to examine myself. What is that you want to do? இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையில இந்த இடத்துல இந்த காலகட்டத்துல ஆண்டவரே நீர் என்ன செய்ய விரும்புகிறீர்? என்னுடைய லைஃப்ல இந்த நேரத்துல இந்த டைம்ல என்னுடைய ஃபேமிலியில நீர் என்ன செய்ய விரும்புகிறீர்? What is God's desire for you in your life? Or அந்த ரொட்டீன்ல are we missing out? the ரொட்டீன்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புறார் என்று மிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? ஃபெமிலியாரிட்டியாக இருந்தனால அந்த ஆரோனுடைய ஃபேமிலியில லைஃப்ல they had to miss out 2 of their sons. Very simple things. எதனால? Maybe because they are ஒரு cautious இல்லாதனால, ஒரு கேர்ஃபுல்லாக இல்ல, ஒரு கேர்லெஸ்னஸ்னால, maybe they thought this is the same thing that we are doing என்று சொல்லி ஜெனரலாக ஒரு ஜெனரலைஸ் பண்ணி சென்றனாலே இருந்திருக்கலாம். Now what is that we need to do if we have to change things according to the desire of God? What are the things? நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் நாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஆண்டவர்ட்ட கொடுத்துட்டு, ஆண்டவரே this is what I need to do. Now Jesus came as a very unfamiliar king அந்த காலகட்டத்தில், and even today he is a very unfamiliar king to a lot of people. அவருடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்கு can we do something about it? அவருடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்கு can we become righteous? எபிரேயர் 1:8 சொன்னது மாதிரி he rules with righteousness, and can we become a little more righteous? And he is going to come again. அவர் மறுபடியும் வருகிறார். Revelations 15:3 சொல்லுகிறது, great and marvelous is your deed, Lord God, just as true as you ways are, King of all ages. 19:6 சொல்லுகிறது, on his robe and on his thigh the name was written, King of Kings and Lord of Lords. And that is about the second coming of Jesus Christ. And he is going to come. அவர் இந்த இடத்துல வந்தது, the prophecy was to be a king. And then when he was born, he was told to be a king. And when he was crucified, he was a king. And then he is going to come again as king. And then we are to be in his kingdom. Can we examine our hearts and say, ஆண்டவரே, you have been a king all this while. And in my life, என்னுடைய வாழ்க்கையில, I want to give that kingship to you. ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில ராஜாவா இருக்க வேண்டும் ஆண்டவரே. யூதர்களுக்கு ராஜாவா இருந்தீர் என்று நாங்க வசனத்துல வாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீர் ராஜாவா இருக்க வேண்டும் என்று சொன்னால், what is that we need to do? எங்களுடைய வாழ்க்கையில நாங்க என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? And to be righteous, because God rules by righteousness. என்ன செய்ய வேண்டும்? எந்தெந்த ரொட்டீன்ஸ், எந்தெந்த ஃபெமிலியரான பாதைகள்ல நாங்க போய் கொண்டு இருக்கிறோம், தினந்தோறும் போய் கொண்டு இருக்கிறத விட்டு இன்றைக்கு ஒரு ஸ்டாப் எடுத்து
Let's examine our hearts. ஒரு 2 நிமிஷம் அப்படியே எடுத்து கண்களை மூடி ஃபெமிலியரான காரியங்கள் நிறைய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு டிரைவிங் செஞ்சு கொண்டு இருப்போமானால், ரெகுலரான ஒரு ரூட்ல போய் கொண்டு இருப்போமானால், அந்த ரெகுலரான ரூட்ல நம்ம போய் கொண்டு இருக்கும் போதே நமக்கு தெரியாமலே நமக்கு லெஃப்ட் போகணுமா ரைட் போகணுமா எல்லாமே தெரிஞ்சிடும். நம்ம வந்து ஒரு ஆட்டோ மோட்ல போய் கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆட்டோ மோட் ஆஃப் லைஃப் அப்படியா இருக்குமானால், இன்றைக்கு லெட்ஸ் ஆஸ்க் காட் டு ரிவீல். ஆண்டவரே, உம்முடைய டிசைர்ல இல்லாத, உம்முடைய டிசைன்ல இல்லாத காரியங்கள் ஏதாகிலும் இருக்குமானால், ஆண்டவரே நீர் ராஜாவாக என்னுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த காரியங்கள்ல நான் முற்றிலுமாக I just want to give it to you, Father. அந்த மக்கள், அந்த protesters என்று சொல்லுகிறோம், அவர்கள் ஒரு போல்ட் ஸ்டெப் எடுத்து யூதாவின் ராஜாவை உம்மை வரவேற்கிறோம் என்று வரவேற்றது போல, இன்றைக்கு ஆண்டவரே நாங்க ஒரு போல்ட் ஸ்டெப் எடுக்க விரும்புகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி, let's examine our hearts into areas. எந்தெந்த ஏரியாஸ்ல நமக்கு நம்ம ஒரு லெத்தார்ஜிக்கா இருப்போம், ஒரு 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 ஆட்டோ மோட்ல இருக்கிறோமோ, எந்தெந்த ஏரியாஸ்ல நாம வந்து அப்படியே மூவ் ஆகிக்கொண்டே இருக்கிறோமோ, let's stop and look into it. அதை கொஞ்சம் ஆராய்ந்து, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறேன்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஏதுவாக நான் காரியங்கள் செய்கிறேன், ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை நான் செய்கிறேன், இல்லை நான் செய்ய வேண்டிய காரியங்களே நான் செய்து கொண்டிருக்கிறேன். Can you ask God? Maybe there are some people in the room, there are people who think, ஆண்டவரே இந்த காரியத்துல இருந்து நான் விடுபட வேண்டும் ஆண்டவரே, இந்த இடத்துல இருந்து நான் மாற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். I don't know. Take your time. This is your time. Jesus came as an unfamiliar king. An unfamiliar vandalum. He came for one purpose, to build an everlasting kingdom. And we are part of his kingdom. And the ராஜாவுக்கு கீழே நாம் இருக்கும்போது, let us all look into him and say, Lord, you are the king of my life. அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை ஆண்டவரே உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. There is no other person, no other king who was like you. நீ ராஜாவாக வந்தாலும் ஆண்டவரே, you are willing to step down. ஒரு எக்ஸாம்பிளாக எங்களுக்கு இருந்தீர் ஆண்டவரே, to serve. அந்த சீஷர்களின் கால்களை கழுவி நீர் சர்வ் பண்ணதை காமிச்சு கொடுத்தீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. Yes, Jesus. அப்படியே ஜெபம் செய்யலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Give us the ways, give us the places, show us the ways. ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தில் நாங்க சேஞ்ச் பண்ண வேண்டும், எந்தெந்த காரியத்தில் நாங்கள் ஸ்டாப் ஓவர் பண்ண வேண்டும் ஆண்டவர், அதை காமிச்சு தாங்க ஆண்டவர் என்று சொல்லி கேட்பான்.
Can you ask God? வள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். வள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேணும், கோணலானவை நீராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நீராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். வள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நீராகணும், கரடானவை சமமாகணும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில கோணலானவைகளை செம்மையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த இடங்களில் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஆண்டவர். உம்முடைய வசனத்தின்படி மாற்றங்களை கொண்டு வரத்தக்கதாக ஒரு ஃபெமிலியரான சிச்சுவேஷனுக்குள்ள போய் கொண்டிருப்போம் ஆண்டவரே. அந்த இடத்துல இந்த காரியங்கள் நாங்கள் ரொட்டீனாக செய்து கொண்டிருக்கிறோம். அதை நிறுத்தி உம்முடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய வேண்டும், உமக்கு உகந்ததாக உமக்கு பிரியப்படத்தக்கதாக ஒரு ரைச்சியஸ் லைஃபுக்குள்ளாக வரத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து எங்களுக்கு போதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Help us to ponder over this week, oh Father. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.